ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, உனக்காகவே இந்த திருச்செந்தூர் முருகன் என்னுடைய கோயில் கருவறையிலிருந்து நேரடியாக பேச வந்திருக்கேன். பல நாளாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த வேண்டுதல் இன்னும் நிறைவேறலன்னு நீ மன வருத்தத்தோடு வேதனையோடும் இருக்கும்போது என்னால் மட்டும் எப்படி சந்தோஷமா நிம்மதியா இந்த திருச்செந்தூர் கருவறையில் இருக்க முடியும்? அதனால தான் என் உயிருக்கு உயிரான செல்லப்பிள்ளையான உனக்காக நீ ஆசைப்பட்டு கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்கணும்னு முடிவெடுத்து இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். இந்த ஊரும் உலகமும் 1000 விஷயங்கள் உன்னை பற்றி குறை சொன்னாலும் குற்றம் சொன்னாலும் எதையும் கண்டுக்காம மற்றவங்களுக்கு நான் நல்லவனாக இருக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லைன்ற நினைப்போட உனக்கு நீயே உண்மையா உன்னை நம்பக்கூடிய மனிதர்களுக்கு உண்மையாக இருந்தால் போதும். ஏன்னா நல்லவங்க கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. ஆனால் சும்மாவே அடுத்தவனை குறை சொல்லணும்னு நினைக்கக்கூடிய பொய்யான போலியான மனிதர்கள் தான் எப்போதுமே இல்லாததையும் பொல்லாததையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எதுவுமே இல்லாத போதும் எல்லாத்தையும் சமாளிக்கும் திறமையோடு இருக்கக்கூடிய உனக்கு இப்போ எல்லாமே கிடைச்சி சந்தோஷமாக வாழும்படி உன் அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்ட வந்திருக்கேன். எப்போவுமே வாழ்க்கை மேட்டில் இருந்தாலும் பள்ளத்தில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீ சமநிலையில் இருந்துட்ட நீ கீழே விழுக வாய்ப்பே இல்லை அல்லவா? எல்லாமே இருக்கும்போது அதை சந்தோஷமாக அனுபவிச்சுக்கோ. எதுவுமே இல்லாத போது அதை சமாளித்து சந்தோஷமாக வாழ முயற்சி செய். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நீ மன மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு நிம்மதியோடு வாழும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். மற்றவங்கள நல்லது செய்யும்போது அதை பார்த்து அவங்கள வாழ்த்தலைனாலும் சந்தோஷப்படுத்தலைனாலும் அவங்கள குறை சொல்லாமலாவது தாழ்த்தி பேசாமலாவது இருக்க கற்றுக்கோங்க. என்னுடைய பிள்ளைகள் பல பேர் நல்லவங்களாக இருக்கீங்க, நல்லது செய்கிறீங்க. ஆனால் யாராவது நல்லா இருந்தா அல்லது யாராவது கொஞ்சம் நல்ல வேலைகளை செஞ்சு முன்னேறி போகிறாங்கன்னு தெரிஞ்சா அதை பார்த்து பொறுக்க முடியாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அவங்கள குறையா பேசிடுறீங்க. இந்த குணம் உனக்கு வேண்டாமேன் செல்வமே. மற்றவர்களுடைய முயற்சியை வாழ்த்த மனசு இல்லைனாலும் அவங்களுடைய திறமையை பாராட்ட மனசு இல்லைனாலும் ஒருபோதும் அவங்க செஞ்சதை குறை சொல்லவோ குற்றம் சொல்லவோ வேணாம். எப்பவும் உன் மனசாட்சிக்கு உண்மையாக நீ வாழ்ந்தா போதும். மற்றவங்க உன்னை பாராட்டணும், உன்னை சீர்தூக்கி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும்னு ஒருபோதும் எதிர்பார்க்காதே. உன் வாழ்க்கைங்கிறது உன் எண்ணப்படி தான் அமைய போகுது. அதனால் உன் எண்ணத்தை மட்டும் நீ எப்போவுமே தூய்மையாக வச்சுக்கோ. நீ சுமக்கிற நம்பிக்கை நீ கீழே விழுகும்போது கண்டிப்பாக உன்னை சுமக்குன்றத நீ மறந்துட வேண்டாமே என் செல்வமே. நீ என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா கஷ்டகால சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை உன் அப்பன் முருகன் கொடுத்தே தீருவேன். உன் வாழ்க்கையில் அனுபவன்ற பாடத்தை நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டு படிக்கும்போது அந்த அனுபவம் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி கொடுக்கும். அனுபவன்ற பாடத்தை வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற பாடத்தை அனுபவம் கற்றுக் கொடுக்கும். மொத்தத்தில் நீ வாழுகிற வாழ்க்கையே உனக்கான எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்துருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எதையும் யார்கிட்டையும் போய் ஆலோசனை கேட்காம யாரையும் தேடி போகாம உனக்கானதை நீயே செஞ்சு கொள்ள பழகு. உன் மனசுக்குள்ள எப்போதுமே உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையும் உயர்ந்து கொண்டே தான் இருக்கும். உன் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்களையும் சந்தேகங்களையும் குழப்பங்களையும் நீக்கிட்டு எப்போதும் நல்ல எண்ணங்களை வச்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் என் செல்வமே. உன் கூட பழகிறவங்க மேலே நீ எந்த சூழ்நிலையிலும் சந்தேகம் கொள்ளாதே. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அன்போடு அரவணைச்சு போய்கிட்டே உன் வாழ்க்கையும் சந்தோஷமாக வாழ முயற்சி செய். உண்மையான நல்ல மனிதர்கள் உனக்கு உறவுகளாக அமைஞ்சாங்கன்னா அவங்களுக்காக விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அதுவே சில மனிதர்கள் உறவுன்ற பேரில் உன்னை தேவைக்கு உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட வேஷம் போடும் மனிதர்கள் தேவையில்லைன்னு அவர்களை தூக்கி எறிய தயாராகு. சில விஷயங்களை நான் உனக்கு காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாகத்தான் கொடுப்பேன். நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே. இந்த உலகத்தில் உன்னால் யாரையும் திருத்தவோ மாற்றவோ முடியாது.
திருத்தணும்னு நினச்சினா நீ தான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தோத்து போவ. அதனால் யார் எப்படி இருந்தாலும் காலம் அவர்களை திருத்தும், கடவுள் முருகன் அவர்களை திருத்துவான்னு அவங்கள அப்படியே விட்டுவிடு. நீ பாட்டுக்கு அமைதியா உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களையும் செய்ய வேண்டிய விஷயங்கள் மீதும் கவனம் செலுத்து. எல்லார்கிட்டையும் போய் நல்லவனா நடித்தா மட்டும்தான் நல்ல பேர் வாங்கலான்னு இருந்துச்சுன்னா அப்படி நடித்து நல்ல பேர் வாங்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் செல்வமே. ஏன்னா நடிக்கிறது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் முடிவுக்கு வந்துடும். நீண்ட நாளாக பொய் சொல்கிறவன் தப்பிக்கவும் முடியாது, பொய்யா நடிக்கிறவன் தப்பிக்கவும் முடியாது. நீ எப்போதும் நீயாக உண்மையாகவே இருந்துவிடு. யார் என்ன நினைப்பாங்களோ, நம்மளை யாராவது என்ன சொல்லிடுவாங்களோன்ற பயம் உனக்கு வேண்டாம் என் செல்வமே. யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லைன்னு உன் வாழ்க்கைய உன்னுடைய எண்ணங்களை சரியாக வச்சுக்கிட்டு நீ முன்னோக்கி பயணம் செய்ய தயாராகு. வாழ்க்கைங்கிறது புல்லாங்குழல் மாதிரிதான். அந்த புல்லாங்குழலில் நிறைய ஓட்டைகள் இருப்பது போல வாழ்க்கையிலையும் நிறைய ஓட்டைகள் இருக்கும். ஆனால் அந்த புல்லாங்குழலை சரியான நேரத்தில் சரியான இடத்துல கையை வச்சு எடுத்து கையால் பழகிக்கிட்டினா அந்த புல்லாங்குழலை சரியாக கையாளும் போது அதிலிருந்து இன்னிசை வருவது போலவே உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் ஓட்டைகளையும் நீ சரியாக கையாள கற்றுக்கிட்டினா எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக மாறிவிடும் என் செல்வமே. வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு உனக்கு பதில் தெரியலைனாலும் கூட பதில் எழுதியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்க. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அது புரிஞ்சாலும் புரியாட்டியும் அதை வாழ்ந்து சமாளித்து ஆக வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கு. கண்டிப்பாக என் அன்பு பிள்ளையான உன்னை எந்த விதத்திலும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். உன்னை தொட்டு தொடர்ந்து வரும் அத்தனை தோல்விகளையும் துயரங்களையும் துரத்தி அடிச்சிட்டு உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் நான் கொடுத்தே தீருவேன். எப்போவும் எல்லாருக்கும் உண்மையாரு, நேர்மையாரு, அன்பை கொடு, பாசத்தை கொடு, அக்கறையோட அரவணைப்போட நடந்துக்கோ. ஆனால் இது எல்லாமே ஒரு அளவோடு இருந்தால் தான் உனக்கு நல்லது. உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு நிம்மதியாக ஓய்வெடு. எல்லா விஷயங்களையும் நீ நிதானமாக யோசிச்சாலே எல்லாமே சரியாயிடும். நிதானம் ஒன்றுதான் உன் வாழ்க்கையை நல்வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய விஷயன்றதை புரிஞ்சுக்கோ. யார் உன்னை எத்தனை முறை ஏமாற்றினாலும் நீ ஒருபோதும் யாரையும் ஏமாற்றவோ பழிவாங்கவோ துரோகம் செய்யவே கூட நினைக்காதே என் செல்வமே. ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் அவர் செய்கிற நல்லது கெட்டதுக்கு உரிய பலனை கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. அப்படிதான் உன்னை ஏமாத்துறவனும் கஷ்டப்படுத்தினவனும் கூட அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பான்னு விட்டுடு. எதையெல்லாம் உன்னால் மாற்றிக்கொள்ள முடியலையோ அந்த பழக்க வழக்கத்துக்கெல்லாம் நீ அடிமை. சில விஷயங்களையும் சில பழக்கத்தையும் சில குணத்தையுமே கூட உன்னால் மாற்றிக்க முடியாமல் அது தப்பு தவறுன்னு தெரிஞ்சாலும் அதை கூட வச்சுக்கிட்டே நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை உன் கூட வச்சுக்கிட்டினா அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நன்மைகள் வந்து சேரும். ஆரம்பத்தில் அளவில்லாமல் உன்கிட்ட நிறைய பேசின உறவுகள் தான் இன்னைக்கு அளவோடு கூட பேச மாட்டாங்க. ஏன்னா காலம் எல்லாத்தையும் மாற்றிடுச்சு இல்லையா? உன் கூட வந்து சேர்ந்து சேர்ந்து பேசி சிரித்து சந்தோஷமாக இருந்த அதே மனிதர்கள் இப்போது நீ எங்கே இருக்கியா என்னான்னு திரும்பி கூட பார்க்காம அவங்க வாழ்க்கை தான் பெருசுன்னு விட்டுட்டு போயிட்டாலும் நீ ஒருபோதும் அதை நினச்சி வருத்தப்படாத. எல்லார் வாழ்விலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தே தீரும். கூட பிறந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, பழகின உறவுகளாக இருந்தாலும் சரி, நெருங்கிய சொந்தமாகவே இருந்தாலும் சரி, ரொம்ப நெருக்கமாக அளவுக்கு அதிகமாக சிரித்தவங்களும் சந்தோஷப்பட்டவங்களும் பாசம் வச்சு கொண்டாடுறவங்களும் ஏதோ ஒரு கட்டத்தில் பிரிஞ்சு தான் போவாங்க. நீ தான் இந்த உலக உண்மையை புரிஞ்சு எல்லாரிடமும் அளவோடு நடந்துக்கணுமே செல்வமே. 10 பேர்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும்ன்றதுக்காக யாராவது ஒரு நல்லவங்களுக்கு கெடுதல் செஞ்சு சூழ்ச்சி பண்ணி அழிச்சிடாதே. ஏன்னா நல்ல மனிதர்கள் யார் கஷ்டத்தை அனுபவிச்சாலும் அதை செஞ்சவனுக்கு நான் கண்டிப்பாக பல மடங்கு தண்டனையை கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையான நீ ஒருபோதும் எந்த ஒரு நல்ல மனிதருக்கும் கெடுதல் செஞ்சு பாவத்தை சம்பாதிச்சுக்காதே என் செல்வமே. நாயும் யானையும் நன்றி உணர்ச்சிக்கு இலக்கணமாக இருக்கு. தேனீக்கள் ஒற்றுமைக்கு இலக்கணமாக இருக்கு. காக்கை கூட உறவுகளோடு சேர்ந்து வாழணும், எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடணுன்றதுல ஒற்றுமைக்கும் உறவுகளுக்கும் இலக்கணமாக இருக்கு.
ஆனால் மனிதன் மட்டும் பொறாமைக்கும் தற்பெருமைக்கும் தலக்கணத்துக்கும் சுயநலத்துக்கும் இலக்கணமாக இதுதான் மனிதனின் குணம்ன்றது சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா மனிதர்களுக்குள்ளும் இந்த தேவையில்லாத தற்பெருமையும் பொறாமையும் சுயநலமும் தலக்கணமும் நனைஞ்சிருக்கு. என் அன்பு பிள்ளையே, இந்த எந்த குணமும் உன்னை ஆக்கிரமிக்காத அளவுக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் உனக்கு நடக்கும் அளவுக்கு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எப்போதுமே எல்லா மனிதர்கள் மீதும் இரக்கப்பட்டு மனிதாபிமானத்தோடு நடந்து நீ ஏமாந்து போகாதே. இந்த உலகத்தில் பல பேர் நீ அன்பா பாசமாக நம்பினவங்க தான் உனக்கு துரோகம் செஞ்சு இரக்கமில்லாமல் நடந்துக்கிட்டு உன் வாழ்க்கையை உறக்கமில்லாத நிலைமைக்கு மாற்றினவங்களா இருக்காங்க இல்லையா? இனிமேலாவது எல்லாரையும் முழுசாக நம்பாமல் எல்லார் மீதும் இரக்கப்படாமல் உன்னுடைய இரக்கத்துக்கும் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் அவங்க தகுதியானவங்களா உண்மையாக நடந்துக்குவாங்களான்னு யோசிச்சு உன்னுடைய அன்பை கொடு. உன்னை நேரில் மோதி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச பல பேர் வேணும்னே உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் அவதூறுகளாக பரப்புவார்கள். அப்படி யார் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் நீ எதையும் கண்டுக்காம எல்லாத்தையும் என் அப்பன் முருகன் பார்த்துக்கிறாரு, அவர் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவார்னு உன் வாழ்க்கைய நீ பாட்டுக்கு பேசாமல் வாழ்ந்துட்டு போ. காலம் பேசாது, ஆனால் எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் தப்பு செஞ்சவனுக்கும் தவறு செஞ்சவனுக்கும் தண்டனை கிடைக்கும்படியும் உண்மையாக வாழ்ந்த நீ வாழ்க்கையில் உயரும்படியும் உன் அப்பன் முருகன் காலமாக இருந்து பதில் சொல்லுவேன். நீ யாருங்கிறத உனக்கே புரிய வச்சது உறவுகள் உன்னை பற்றி பேசிய பேச்சுக்களும் அவமானங்களும் தானே. யாரெல்லாம் உன்னை தப்பாக பேசினாங்களோ, யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தி பேசினாங்களோ அவர்களுக்கு நீ யாருங்கிறதையும் உன் அருமை பெருமை என்னங்கிறதையும் உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வச்சு நான் நிரூபிப்பேன். தோல்விங்கிறது அவமானமும் அல்ல, வெற்றிங்கிறது மகுடமும் அல்ல. இது ரெண்டுமே உன் வாழ்க்கையை உனக்கு புரிய வைக்கக்கூடிய பாடங்கள். தோல்வி வரும்போது மனிதர்கள் எப்படி விலகி போகிறாங்க, வெற்றி வந்தோடனே எப்படி உன்னை தேடி வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்ற இந்த மனிதர்களின் குணத்தையும் மனநிலையும் உனக்கு உணர்த்துறதுக்காக தான் வெற்றியையும் தோல்வியையும் உன் கைகளில் நான் கொடுத்துருக்கேன் என் செல்வமே. ஒவ்வொரு மனிதனும் நிராகரிப்பு செய்வது எவ்வளோ பெரிய வலியையும் வேதனையும் கொடுக்கும்னு எனக்கு தெரியும். யார் உன்னை நிராகரித்தாலும் நீ அதை நினச்சி கவலைப்படாத. என் பிள்ளைகளை அள்ளி அரவணைக்கவும் ஆதரவு செலுத்தவும் தேவையானதை அள்ளி கொடுக்கவும் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நிராகரித்தாலும் நீ ஏன் கவலைப்படுற? நீ ஒருபோதும் யாரை தேடியும் பணம் பாசம்னு போய் நிற்காத. யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாத ரெண்டு விஷயங்கள்லாம், ஒன்று பாசம், இன்னொன்று பணம். எனக்காக கொஞ்சம் காசு கொடுங்கன்னு நீ போகக்கூடாது, என் மேலே அன்பு காட்டுங்க பாசம் காட்டுங்கன்னு நீ போகக்கூடாது. இது ரெண்டில் நீ எதை எதிர்பார்த்து போனாலும் அது கண்டிப்பாக உன்னை அவமானத்துக்குரியதாக ஆக்கும். நீ எதை தேடிக்கிட்டு இருக்கியோ அது நிச்சயமாக தானாக உன்னை தேடி வரும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன்கிட்ட இல்லாததை நினச்சி கவலைப்படுறதை விட்டுட்டு கிடைச்சதை வச்சு பொறுமையோடு இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். நீ மன நிம்மதியோட மன அமைதியோடு வாழணும்னு நினச்சினா யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே என் செல்வமே. இந்த உலகத்தில் உன்னை இன்னொருத்தர் ஏமாத்திட்டா அல்லது உனக்கு துரோகம் செஞ்சுட்டானா நீ ஒருபோதும் கவலைப்பட வேணாம். பொறுமையாக அமைதியாக அதை சரி செய்யும் பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டினா காலச்சக்கரமாக நான் இருந்து சுழன்று அவர்களுக்கு அதே ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் உனக்கு கொடுத்ததை விட பல மடங்கு கொடுப்பேன். யாருமே காலச்சக்கரத்தின் தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. உனக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா நீ அவர்களுக்கு துரோகம் செய்யாமல் எப்போதும் நன்றி உணர்வோடு இருந்துக்கோ. ஏன்னா என் அன்பு பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கிற நான் பல பேர் இப்படி நன்றியற்றவர்களாக இருப்பதை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.